டே ஹாரிசன் யூடியூப்க்கு வீடியோ எடுக்கணும் தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடு. ஓகே. அப்படி கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு என் ஒய்ஃபோட பைக் எடுத்துட்டு ஜெட்டு வேகத்துல போயாச்சு. என் ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்டை பிக்கப் பண்றதுக்கு அண்ணனுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்ச நேரம் காத்திருந்த கையோட அண்ணனும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. சல்லு புல்லுன்னு வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா என் ஒய்ஃப் தாம்பல தட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல நண்பர்களே, என் ஒய்ஃபோட அக்காவுக்கு வளகாப்பு நடத்துறாங்க. சோ அதனாலதான் தாம்பல தட்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்கன்னு நினைச்சேங்க. 11:30 மணி ஆச்சுடி, தூங்கலாண்டி. பாருங்க 11:30 மணிக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணு, என்னை ஆள விடு, எனக்கு ஆல்ரெடி கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் போய் தூங்குறேன். செல்லம் அதெல்லாம் இங்க நடக்காது செல்லம் அப்படின்னு என் கையையும் பிடிச்சி எனக்கு ஒரு மெஹந்தி. எஸ் ஃபார் ஷாஜிதா, என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர். நல்லதா போச்சு, எனக்கு ஒரு குட்டி கோலத்தோட விட்டுட்டாங்க. நல்லா தூங்கி எழுந்திச்சு அடுத்த நாள் விடிய காலைல 7:30 மணிக்கே கிளம்பியாச்சு. வந்திருந்த அண்ணனுக்கோ பதனினா ரொம்ப பிடிக்கும். 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லா பதனியை டாப் அப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்து பார்த்தா ஆளுக்கு முன்ன குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க என் ஒய்ஃப். எங்கன்றீங்க? வளகாப்பு வீட்டுக்கு தான். ஒரு ஹரிபடியில வீட்டுல சமைக்க முடியாது, அதனால ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு வந்த கையோட என் காலையும் நகம் பெருசா இருக்குன்னு வெட்டி விட்டு என்னையும் குளிக்க அனுப்பிட்டாங்க. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் டிஜி தமிழ். ஆல்ரெடி வீடியோ 1 நிமிஷம் தாண்டிடுச்சு, அதனால வளைகாப்புக்கு போனவை வந்தவை அங்கவை சங்கவை எல்லாத்தையும் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நண்பா.